ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மேசிவான அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எங்களுக்கு உளவு தகவல்கள் வந்திருக்கு. இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லாம் இருப்பாங்களே எங்களோட நட்பு நாடுகள்லாம், அவங்க சொல்லியிருக்காங்க ரஷ்யா தயாராயிருக்காங்க. ஒரு மேசிவான ஸ்ட்ரைக் உக்ரைன்ல பிரம்மாண்டமான தாக்குதல் பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப ரிஸ்க். அதனால மக்களே எல்லாம் தயாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரஷ்யாக்குள்ள என்னமோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ரஷ்யால பல இடங்களை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அளவுக்கு வந்து உக்ரைன் பயப்படுறதுக்கான காரணம், இந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் பண்றதுக்கான காரணம் ரஷ்யா அப்படிங்கிறதுக்கு உக்ரைனோட ஒரு மேப் இப்ப லோட் ஆயிருக்கும். இதுல ரெட் கலர்ல கவர் ஆயிருக்கு இல்லையா, உக்ரைனோட கிழக்கு மேற்க பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட கிழக்கு இல்லையா. ஸோ உக்ரைனோட கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, வடகிழக்கு, ஸோ இந்த பகுதி எல்லாமே ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள வருது. ஸோ ரஷ்யாவோட ட்ரோன்கள்னால ஈஸியா இந்த பகுதிகளுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்றத பார்த்து உளவு தகவல்களை சேமிக்க முடியும். ஸோ ட்ரோன் நெட்வொர்க்குள்ள வந்துருது இந்த பகுதிகள் முழுவதும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்றாங்க. ரஷ்யாவோட ட்ரோன்கள் 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி 70-75 கிலோமீட்டருக்கு போது எஃபிவி ட்ரோன்களே. எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியும், அதுவும் உக்ரைனோட கேபிட்டல் கீவ் ஒப்லாஸ்ட் வரைக்கும் கவர் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ரஷ்யாவோடது. அதனாலதான் கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான துல்லிய தாக்குதல்கள் நடக்குது. அங்க நடக்கக்கூடிய எக்ஸ்போவை கூட கண்டுபிடிச்சு அந்த பகுதியில இன்ஸ்டன்டா மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணி இழப்புகளை ஏற்படுத்த முடியுது ரஷ்யானால. போலாண்டை சேர்ந்த நபர்கள், போலாண்டு கம்பெனியை சேர்ந்த நபர்கள் சொல்றாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு காரணத்தினாலதான் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா பல பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, உக்ரைன்ல பல பகுதிகள் அடிச்சிருக்காங்க. ஜாப்ரோசேசியா, சுமி, இங்க இருக்கக்கூடிய நோவோ போஸ்டா, நம்ம அடிக்கடி சொல்றது நம்ம எப்படி இந்தியா போஸ்ட், அது போல உக்ரைனோட போஸ்டல் சர்வீஸ், ஸோ அதோட வேர் ஹவுசஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி வெளுத்து வாங்கியிருக்காங்க ரஷ்யா. சுமி, அதுக்கப்புறம் ஜாப்ரோசேஷியா, அதுக்கான வீடியோ பதிவுகள், இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கும். உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட ஆஃப்டர் மேத் என்ன, அது அட்டாக் நடந்தது, தீ விபத்து வந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்தது 4 கேஸ் ஸ்டேஷன் பால்டோவா டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அடிச்சிருக்காங்க. அது கேஸ் மக்கள் வந்து ஒரு இடத்துலயும் பெட்ரோல் போடுறாங்க இல்லையா, பெட்ரோல் பங்க், ஸோ அந்த பங்க்ல வந்து பார்த்தா 4 பங்க் அடிச்சு தூக்கியிருக்காங்க பால்டோவா டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும். ஜிரான் ட்ரோன்கள் தொடர்ச்சியா தெர்னிஹிவ் பகுதி, சுமி, கர்கிவ் பகுதி, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பால்டோவா வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எஃபிவி ட்ரோன்கள், ஜிரான் ட்ரோன்கள் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ்லயும் அடிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வருது. தெர்னிஹிவ், கர்கிவ் இந்த பகுதிகளில் அதிகப்படியா இழப்புகள் ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன, ராணுவ வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பெட்ரோல்களை நிரப்புறாங்க. ஸோ அதனால நாங்க அங்க அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளை லைனா ஓடிடும். ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடிய இழப்புகள். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங் கிரவுண்ட், உக்ரைனோட கேபிட்டல் அங்க இருக்கக்கூடிய வெசிலிவ்கா இருக்கக்கூடிய ட்ரைனிங் கிரவுண்டு மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா நேரா மிலிட்ரி ஃபெசிலிட்டிலேயே விழுந்திருக்கு கீவுக்கு பக்கத்துல. அதோட புறநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அது கூடவே மிசைல், யுஏவி தாக்குதல் தொடர்ச்சியா நடந்திருக்கு. இந்த காரணத்தினால 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம். உக்ரைன் இந்த நியூஸஸ் சொன்னதுனால 50 நபர்கள் கில்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இந்த இஸ்ரேலோட விஷயங்கள் பார்க்கும்போது மேற்கு மீடியாக்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஜாலங்களை எல்லா நாடுகளும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 50 மிலிட்டரி பர்சனல்ஸ் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறது போல மேற்கு ஆதரவு பெற்றவர்கள். பட் நார்மலா இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க, 50 ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் சொல்றாங்க. குறைஞ்சது அந்த 50ல குறைஞ்சது 12 நபர்கள் கர்னல் ரேங்க்ல இருக்கிறவங்க இறந்திருப்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதுல நேட்டோவோட அபிஷியல்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது போல அடுத்தடுத்த இழப்புகள் உக்ரைன்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ நேவல் பிளாக்கேட் அடுத்த மிக பெரும் பிரச்சனையா மாறிடுது. உக்ரைன்ல இந்த போக்குவரத்து, கடல் வழி வணிகம், இதை வந்து பாத்தீங்கன்னா நேவல் பிளாக்கேட் நாளுக்கு நாள்
இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க ரஷ்யா. போர்ட் ஆஃப் நிக்கலேவ் இங்க கார்கோ ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடிய சப்ளை ஷிப்பை அடிச்சிருக்கிறாங்க. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பயன்படுத்துறாங்க, அதனால அடிச்சிருக்கோன்னு இருக்காங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் ஒடசா, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லோடிங் அன்லோடிங், ஒரு கப்பல் வந்து அங்க நிக்குதுன்னா அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கிறதுக்கும் திருப்பி கப்பலுக்குள்ள வைக்கிறதுக்குமான அந்த ஃபெசிலிட்டிஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. கேட்டா ராணுவ கார்கோக்களை ஏத்துறதுக்கு இறக்கிறதுக்கு இது உதவுச்சு, அதனால அடிச்சோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் இஸ்மாயில், இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், சேஃப் லோடிங் அன்லோடிங், அது கூட மிக முக்கியமா ஃபியூயல் அப்புறம் லூப்ரிகன்ஷனோட சாஃப்டிங் இண்டஸ் ஃபெசிலிட்டிஸ் மேல அடிச்சிருக்காங்க. வேர் ஹவுசஸ் மேல, அங்க ஆயுதங்களா இருக்கட்டும், இல்ல தானியங்களா இருக்கட்டும், இல்ல ஆயிலா இருக்கட்டும், வைக்கக்கூடிய பகுதிகள் மேல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. கேட்டா ராணுவம் பயன்படுத்துது, அதனால நாங்க அடிச்சோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ வீடியோ பதிவுகள் லோடா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பல பகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீவோட மிக முக்கியமான போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டினிப்பர், தனுப், கருங்கடல், ஸோ இந்த ஏரியால இருக்கக்கூடிய போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. அதுவும் கான்ஸ்டன்டா தாக்குதலுக்கு உட்படுறதுனால பல கப்பல்கள், பல நாட்டோட பல கப்பல் கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போக்குவரத்து வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால ஏற்றுமதி இறக்குமதி தடைப்பட்டதுன்னா, கடல் வழி வணிகம் தடைப்பட்டதுன்னா பெரும் சிரமத்துக்குள்ளாவாங்க. வருவாய் இழப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஏற்படும். எப்படி உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஆயுத கிடங்குகள் அடிச்சுட்டு சாங்ஷன் போட்டோம், அது வேலை செய்யுதுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றார். அதே போல ரஷ்யா இப்போ கருங்கடல்ல இருக்கக்கூடிய போர்ட் அடிச்சுட்டு சாங்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற சொல்லுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது கூடவே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம போன பதிவுல பார்த்த மாதிரிதான் அந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்தது இல்லையா, இதுல மிக முக்கியமான ஒரு நபர், உக்ரைனை சேர்ந்த ஒரு நபர் இறந்திருக்கலாம். அடுத்தடுத்து பேர் வருது. இதுல வெல்லான்கியா அப்படிங்கிற ஒரு நபர், இந்த இமேஜ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான். இவங்க யாருன்னா சென்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனோட மிக முக்கியமான ஒரு நபர், ஹெட் ஆஃப் சென்டர் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனோட ஹெட். அந்த ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட போஸ்ட்ல வந்து பண்ண போறாங்க. அவரோட கணவர் இது போல வந்து பண்ண போட்டிருக்காங்க. கீவோட ரீஜியன்ல ஒரு எக்ஸிபிஷன் இருந்தது, அதுல தாக்குதல் நடந்தனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இது போல அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறப்புகள், மிக முக்கியமான நபர்களோட இறப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க, பெல்கிராடு பகுதிகளில் அடிக்கிறாங்க. அதிகமான ட்ரோன்கள் பெல்கிராடு பகுதியில வந்திருக்கு. பெல்கிராட்ல 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. டைமாக இன்க்ரீஸ் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், பெல்கிராடு, ராஸ்டவாண்டவ், இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடக்கிறதுக்கான ட்ரை நடந்திருக்கு. சில பகுதிகளில் இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல மேற்கு நாடுகள் இதுல இம்பாக்ட் ஆகிறது எக்கனாமிக்கல் ரீதியா. இரு நாடுகளும் ஆயுதங்கள் ஏவி அடிச்சுக்கிறாங்க. இதுல மேற்கு நாடுகள் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆகிறது இந்த எக்கனாமிக்கல் ரீதியா. அதுவும் குறிப்பா ஜெர்மனோட மீடியாக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 4 ஈரோ வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு செலவு பண்றாங்க. 1 லிட்டருக்கு 4 ஈரோ செலவு பண்றாங்க ரஷ்யன்ஸ். அங்கேயே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது போல மீடியாக்கள் பெருமையா பேசியிருக்காங்க. இதை நம்ம வருவோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, வீடியோ லோடா இருக்கு, நீங்க பார்த்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு. இதுல பிளட் மேற்கு மீடியா, ஜெர்மனோட மீடியாக்கள் இது போல சொல்றாங்க. இதுல என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடிதான் ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு அதிகமா கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றாங்க. 2020 கம்பேர் பண்ணும்போது 5 மடங்கு அதிகமா கேஸுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது போல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, அவதிப்படுறாங்கன்ற செய்திகள் வருது. 5 மடங்கு கேஸுக்கு செலவு பண்றாங்க. அதாவது இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 ரூபா 105 ரூபா வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 300 ரூபா பண்றாங்களாமா அப்படிங்கறது போல சொல்லி நம்ம அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது?
ஓ அவன் 300 தரானா அப்படிங்கிற நம்ம தேத்திக்கிறா. ஐயோ நான் 108 தரேங்க அப்படிங்கிறது போலதானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில அவங்க கேஸுக்கு 5 மடங்கு பே பண்ணிட்டு ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 4 ஈரோ செலவு பண்றாங்கன்னு சொன்னா அதனால ஜெர்மனில ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதனால ரஷ்யால வந்து அதிகமா செலவு பண்ணிட்டாங்கன்னா ஜெர்மனிக்கு சந்தோஷமாயிருமா, ஜெர்மனில இருக்கக்கூடிய மக்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிடுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இது ஒரு சைடு விஷயம் இருந்தாலும் எடுத்து ஓரமா வச்சுட்டா, ஐயா ராசா நீங்க போடுற அந்த விளம்பரத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க ரஷ்யா 4 ஈரோ செலவு பண்றாங்க அப்படிங்கிறது போல. அதுல போட்டோ போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதுல போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட காசு ஈரோக்கு நீங்க அது கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அது வேற ரூபல் ஈரோ. அதுல கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 80 சென்ட் தான் வந்து அதாவது ஈரோல 80 சென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா செலவு பண்றாங்க 1 லிட்டருக்கு. நீ போட்ட இமேஜ்லயே அதைத்தான் சொல்லுது. நீ என்ன கணக்குல பேசுற, சும்மா டைட்டில் வைக்கோன்னு வைக்கிறியா அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிலேயே அந்த பத்திரிகையை போட்டு கிளிகளின்னு கிழிக்கிறாங்க எது எப்படி. ஸோ எக்கனாமிக்கலி பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க ஈரோ. ரஷ்யாவோட அட்ரிஷனல் வார்ஃபேர் சிறப்பா செயல்படுது. ஆனா உக்ரைன் ரஷ்யாக்குள்ளேயும் இழப்புகளை ஏற்படுத்துறாங்க. ஸோ யாரு இந்த இடத்துல பிளிங்க் பண்ண போறா அப்படிங்கிற கேள்விகள் அடுத்தது வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா இல்ல ஒரு புது தொடக்கமா மாறிடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருக்கோம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.